அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சேமியா பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுங்க. கடாய் ஹீட் ஆனவுடனே ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டால் போதும். அந்த ஆயில் சூடாகணும். அதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இதுக்கு நம்ம இந்த சேமியா தான் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சேமியா வறுத்த சேமியா தான், அதனால் நம்ம திரும்ப வறுக்க தேவையில்லை. இந்த ஒரு பேக்கெட்டுக்கு தான் நான் இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள் இந்த அளவு சொல்கிறது ஒரே ஒரு பேக்கெட்டுக்கு தான். இப்போ இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த ஆனியன் ஃப்ரை ஆகணும். நம்ம ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். எப்பயுமே இந்த சேமியா பிரியாணி செய்கிறப்போ எப்பயுமே ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஒரு ப்ரௌன் கலராக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஆனியன் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த ஸ்பூனுடைய நான் காட்டுறேன். சின்ன ஸ்பூன் தான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நல்லா இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ அந்த தக்காளியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா அதையும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அந்த தக்காளி நல்ல ஒரு குழஞ்ச மாதிரி வந்தால் தான் நமக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வர தக்காளி எல்லாமே சீக்கிரம் வேகவே மாட்டுது. பார்க்க ரெட் கலராக இருக்குது, பட் நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சு இதுக்கு நம்ம எத்தனை முட்டை வேணுமோ நம்மளுடைய இஷ்டம்தான். நம்ம முட்டை போட்டுக்கு சேமியா பண்ணுறோம். இப்போ நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா ஒரு 1 மினிட் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நான் அந்த சேமியாவுக்கு அளவு கிடையாது. தண்ணி நம்மளுடைய விருப்பம்தான். ஆனால் அதிகமாக ஊற்ற தேவையில்லை, கம்மியாக ஊற்றிட்டு பத்தலைனா கூட நம்ம திரும்ப வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரு சொம்பு அளவு தான் என்னோட காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றுறேன் நான். இந்த அளவு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு காரம், உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நான் ஒரு பேக்கெட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம. ஏன்னா இது ஒரு கொதிக்கணும். இப்போ வந்து இந்த பேக்கெட் உள்ள சேமியாவை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம் நம்ம. இல்லைன்னா நம்ம அந்த மசாலா தண்ணியில் முக்கும் போது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். கொஞ்சம் உடச்சிட்டா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி மசாலா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த சேமியா ஆட் பண்ணிவிட்டு சேமியா ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து முங்குற மாதிரி பண்ணணும். இப்போ நான் ஊற்றின தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. இதோட மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து முட்டை உடச்சி ஊற்றுறத நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி வந்து ஓரம் கொஞ்சம் தள்ளிட்டு நான் 2 முட்டை போட்டிருக்கேன். இந்த சைடில் அந்த சைட்லேயும் 2 முட்டை போட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணி அது தோசை மாதிரி நம்ம திருப்பி போடணும். ஏன்னா வந்து கீழே அடியில் வெந்துருச்சு. இப்போ மேல் பக்கமும் அந்த வேகணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டுங்க. திரும்பவும் அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் முட்டை தான் போடணும்னு கிடையாது. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அது உங்கள் விருப்பம், வேண்டான்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் முட்டை தான் போடணும்னு இல்லை. ப்ரான் இருந்தால் ப்ரான் போடலாம், சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம், மட்டன் கீமா போடலாம், அது உங்களுடைய விருப்பம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது இங்கே பாருங்கள், முட்டை வந்து வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் வச்சு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்லான்னு பார்க்குறேன், ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. நான் எதுவும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து காரம் சால்ட் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இதே மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் உங்களை விடாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.